அறிவோம். இப்போ நம்ம தியானம் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறோம்? தியானம்னா என்ன? கண்ணை மூடிட்டு சும்மா உட்காந்துக்கிறது தான் தியானமா? இல்லை. தியானம்ன்றது தியானம் பண்ணும்போது என்னென்ன நிலைகள் உருவாகும்? இப்போ நம்ம தியானத்தில் இருக்கிறோம் அப்படின்னும் போது முதல்ல நினைவை விட்டுடுறோம். நினைவுன்ற உடனே மறுபடியும் சிந்திக்கிற அந்த தன்மையை இழக்கிறோம். சிந்திக்கிற தன்மையை இழந்த உடனே நமக்கு உள்ளுக்குள்ளே மூச்சை கவனிக்கிறோம். மூச்சை கவனிக்கும் பொழுது இந்த மூச்சில் போய் ஒடுங்குற அந்த தன்மை, அந்த நம்முடைய கான்ஷியஸ் சொல்லக்கூடிய அந்த உணர்வு, அந்த உணர்வு அந்த மூச்சோட ஒடுங்குற அந்த நிலை மூச்சில் போய் ஒடுங்கிக்கும். ஒடுங்கி அதுக்கப்புறம் அது அப்படியே அதை உணர்ந்துகிட்டே இருக்கிறப்போ அப்படியே இன்னும் அது மறந்து போயிடுச்சுன்னா, அது இன்னும் தெரியாமல் போயிடுச்சுன்னா தூக்கமாக போயிடும். ஆனால் அதுலேயே இருந்துட்டு இருக்கு, விழிச்சுட்டு இருக்குன்ற மாதிரி அந்த உணர்வு போய் அந்த மூச்சையே கவனிச்சுட்டு இருக்கு. மூச்சை கவனிச்சுட்டு இருக்குன்னா மூச்சு உள்ளே போய் வெளியில் வர்றதும் இல்லை. இப்போது மூச்சு உள்ளே போய் வெளியில் வர்றதுன்றது நம்ம நல்ல ஒரு செயலாக அங்கே பார்த்துக்கினே இருக்கிறோம். செயலால் உருவான உணர்வு தான் இப்போ அந்த நிலை, தியான நிலை. அந்த செயல் நமக்கு முதல்ல ஆரம்பத்தில் தியானம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். தியானம் செய்கிறதுக்கான நிலையெல்லாம் உருவாக்கி தயார் பண்ணி வச்சுக்கிறோம். இதை உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு அகல் இருக்குது. அகலில் எண்ணெய் விட்டு திரி போட்டு நமக்கு தீப்பெட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் இத்தனையும் இருந்தால் நடந்துருமானா இல்லை. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஒரு செயல் நடக்கணும். அந்த செயல் என்ன? தீக்குச்சி குளிச்சு திரியில் வைக்கிறோம். அப்போ என்ன உருவாகுது? அந்த செயல் செய்கிறதுனால இத்தனையும் மூலப்பொருட்களாக இருந்தாலும் இதில் என்ன, அந்த செயல் செய்யும் பொழுது தான் அந்த உருவாகுது. என்ன உருவாகுது? அங்கே ஒரு ஜோதி உருவாகுது. அந்த ஜோதியில் உருவாகக்கூடிய அந்த பிராணசக்தி அந்த இடம் முழுக்க நிரப்பி எனர்ஜெட்டிக்கான ஒரு நிலைமையை கொடுக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த இது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த இறை வழிபாடை நம்ம கொண்டாடுறோம். இறைவனாக நினச்சி வீட்டில் விளக்கேற்றி கும்பிடுறோம் அப்படின்னும் போது அப்போ இறைவனாக நினச்சி அங்கே பிரார்த்தனை பண்ணி நம்ம கொண்டாடுறோம். தினமும் அந்த கிரியையாக செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த செயல் உண்டாக்குன அனுபவம் என்ன? அந்த விளக்கு ஏற்றுறது மட்டும்தான் அது. ஆனால் இல்லை, பிரார்த்தனையை சொல்லி எனக்கு எல்லாமே நல்லதாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை இறைவன்கிட்ட கேட்கறோம் இல்லையா? அங்கே உருவாத அந்த அனுபவம் தான் உண்மை. இப்போ இதெல்லாம் இருந்தால் கூட உருவான அந்த அனுபவம் தான் உண்மை. நம்ம தினமும் செயல்படுத்துகிறோம் இல்லையா? அந்த செயல்படுத்துகிற அந்த அனுபவம் தான் உண்மை. அந்த மாதிரி தியானத்துக்கு நம்ம போய் உட்காந்து எல்லாம் பண்ணினாலும் தியானத்தில் இருக்கிறோன்றதை பண்ணுறோம். அடுத்து மூச்சு கவனிக்கிறோம். இதெல்லாம் செயல். அதுக்கப்புறம் அது என்ன ஆகிறது? உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றத்தில் உருவாகிற நிலை என்ன? அதுதான் உண்மை. அந்த மாதிரி பார்த்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை கவனிச்சுட்டு இருக்கிறோன்றதுக்கப்புறம் மூச்சையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே எதுவுமே இல்லாமல் போயிடுறது. எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அதோட கூட நம்மளால இணைஞ்சிக்க முடியும். அந்த சக்தி நிலையில் அந்த எனர்ஜிக்குள்ள நம்மளால இணைச்சிக்க முடியக்கூடிய நிலை உருவாகும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அனுபவம் தான் உண்மை. அப்போ அதில் ஏற்படுற அனுபவம் நமக்கு என்ன பாசிட்டிவா? ஆனால் மனமாக இருந்தால் கற்பனை செஞ்சு உருவாக்கும். இதில் கற்பனை செய்யறதுக்கே இல்லை, உணர்றதுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நிலையில அந்த மாதிரி பண்ணும் பொழுது தூக்கம்ன்றது என்னன்றது இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். தூக்கம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சுக்கு நம்ம அறியாமல் அந்த நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை கவனிச்சுக்கின்னு அது ஒரு இடத்துல போய் ஒடுங்கி காணாமல் போயிடுச்சுன்னா நல்லா தூக்கத்தில் போயிடுறோம். இதை விழிச்சின்னு இருக்கிற நிலைமையிலிருந்து தியானம் பண்ணுறோம். இப்படிதான் தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் உள்ள இடைவெளியில் இருக்குது. இப்போ தியானத்தில் இது உருவாகும் பொழுது இனிமேல் பயிற்சிகள், இப்போ இன்னைக்கு செஞ்சதில் என்ன இருக்குன்னா பயிற்சி பண்ணினோம். பயிற்சி எப்படி பண்ணினோம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கா மாதிரி இந்த சிற்சக்தியை இன்னும் சிற்சக்திக்குள்ளே முழுமையாகிறதுக்காக அந்த தொண்டைக்கு மேலே போய் இது இந்த பயிற்சி, இன்டீரியர் பயிற்சி. அந்த கதகதப்பு சக்தியை எவ்வளோ நேரம் தக்க வைக்கிறோம் நம்ம அங்கே போயிட்டு, அந்த கதகதப்பு சக்தியை அந்த உணர்வை எத்தனை நேரம் நம்ம அதை அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து அதை அப்படியே அசைச்சு அதை எவ்வளோ நேரம் தக்க வைக்கிறோம், அதை உள்ளுக்குள்ள ஏற்படுத்துகிறோம். ஆனால் அது வெளியில உண்டாகக்கூடிய அனுபவம் என்ன உண்டாகுதுன்னா, அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பனி புகை மூட்டை மாதிரி அந்த இடத்துலயே முழுக்க சூழ்ந்த மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டா நம்மளுடைய சூட்சும உடல்ல நம்ம ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றத்துல ஏற்படக்கூடிய உணர்வு, இதெல்லாம் இங்க செயல். இப்போ எப்படி நம்ம தீக்குச்சி கிழிச்சு ஜோதி ஏற்றி வச்சோமோ, ஜோதியிலேருந்து உருவாகிறது என்ன? அது கண்ணுக்கு தெரியாம ஒரு பிராணசக்தி பரவுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம சக்தி உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையில நம்ம ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களால அப்ப என்ன பண்றாங்க, நமக்கு விளக்குறது உண்மைதான். நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள்ல ஏற்படக்கூடிய இந்த உணர்வுகள் நமக்கு நிரூபிக்கிறதுக்காக அப்ப என்ன ஆகுறது, அந்த இடத்துல பனி மூட்டை சூழ்ந்த மாதிரி இருந்தது. பனின்னா எந்த வித எதுவும் தன்மையும் இல்லாம இல்லை, அது அவ்வளோ ஒரு வாசனையா, அந்த வாசனையை சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு வாசனை. அப்படி ஒரு வாசனை அந்த இடம் முழுக்க நிரம்பி இருக்கு, பிரகாசமா இருக்கு, நல்லா தெரியுது. இதை உணர்ந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எங்க இருக்கு, எப்படி ஏற்படுது அப்படின்னா,
இதெல்லாம் சூட்சும உடல் வழியா சூட்சும சக்தி வழியா நம்ம அறியக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றத உணர்த்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலை மாறி அதுக்கப்புறம் உள்ள பயிற்சி மறுபடியும் பயிற்சிக்கு வந்து பயிற்சியில அதை நிறைய செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இதுதான் முக்கியம். இதுல வரக்கூடிய அந்த அனுபவம் தான் வந்து நமக்கு துணூண்டுக்கு அதுல ஒரு சின்ன அசைவுன்ற மாதிரி ஒன்னே ஒண்ணு காமிச்சிருக்காங்க. இப்ப நம்ம சிரத்தையோட முழு முந்தோட பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை இனிமேதான் அது அனுபவங்களா அனுபூதிகளா வெளியே வரும். அதனால அந்த மாற்றங்களை எப்படி ஏற்படுத்துறது, அது எப்படி உருவாகும் அப்படின்றது இன்னைக்கு விளக்கி இருக்கு. அது நம்ம எவ்வளவு சிரத்தையா செய்யணும்ன்றது. சரி, இது வந்து உள்ளுக்குள்ள பயிற்சிகளுக்கான இது. இப்போ வந்து நம்ம இந்த உடல்ல மட்டும்தான் இருக்கிறோமானா இல்ல. இந்த உடல் மட்டும் இல்ல, நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு கேட்டா நம்ம கிட்ட உடல் இருக்கு, அடுத்து வந்து சக்தின்னு சொல்லக்கூடிய சக்தி உடல் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில செயல்பட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு உடல் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணம்னா ஒரு எண்ணம் வந்து வெறுமனே செயல்பட்டுதான் இல்ல, அந்த எண்ணத்துக்கு அப்புறம் என்ன பண்றோம், ஒரு 6000 தன்மை அந்த இடத்துல தான் பகுத்தறிவுன்னு சொல்றோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அது இருக்கு. அடுத்து இதெல்லாம் சேர்ந்ததுன்னா நமக்கு அதுக்கு அதனால வெளிப்படக்கூடிய ஒண்ணுதான் வந்து ஆனந்தம். இதெல்லாம் ஒன்னா இருந்து இந்த நாளும் நமக்கு ஒன்னா இருந்து நம்ம செய்யும் பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு அனுபவ நிலை தான் ஆனந்தம். ஆனந்தம்ன்றது வந்து ஏற்கனவே ஆனந்தமா தான் இருக்கு. இது நாளும் இப்ப ஒன்னா சேர்க்கணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்தூல உடல்ல இருந்துகிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை வச்சு மனதுல வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இந்த இடத்துல தான் யோகால நம்ம சொல்றதுக்கெல்லாம் நமக்கு உபயோகப்படும். யோகால நம்ம சொல்றோம் இல்லையா, யமா நியமா, மற்றவங்கள பத்தி புறம் பேசாத, அடுத்தவங்களை குறை கூறாத, அடுத்தவங்க கிட்ட எதையும் ஜட்ஜ் பண்ணாத, கம்பேர் பண்ணாத, எதையும் ஒப்பிட்டு பார்க்காத, இது எனக்கு தான் வேணும்னு நினைக்காத, இது என்னோட இது மட்டும்னு நினைக்காத, இந்த யமா நியமான்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இதை வந்து நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறோம். இதை எதுக்கு சொல்றோம், மன கட்டுப்பாடுன்னு சொல்றோம். இந்த மன கட்டுப்பாடு எதுல அடங்கி இருக்கு, இந்த சூட்சுமல இருக்கிற நிலையில இருக்கக்கூடிய இந்த மனோசக்தியா இருக்கக்கூடிய இந்த எண்ண நிலையில இருக்கு, அங்க வந்து இருக்கு. இதுல இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா நம்ம பாசிட்டிவா மாத்தும் பொழுது நியமாவோட இருந்து பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்து நம்மளுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் நேரான நிலையில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்ப உருவாகிறது என்ன உருவாகிறது அந்த இடத்துல, அப்ப அந்த சக்தியோட நிலை கூடுறது. சக்தியோட நிலை கூடும் பொழுது அப்ப விதியும் வினையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகிடும். அது விதியும் வினையும் செயல்பட முடியாத நிலைக்கு போவோம். அப்போ உருவாகிற அந்த அறிவு தேடுதல், அந்த தேடுதல் அறிவு அது என்னத்தை தேடும், நல்லா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பார்வைக்கு என்ன தோணும், நல்லா இருக்கவங்க மட்டும்தான் தோணும். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், எனக்கு இன்னும் மேல மேல இன்னும் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு நிலை தான் வேணும்ன்றது தோணும். சாத்வீகமான உணர்வு உள்ளவங்களுக்கு. அப்போ அந்த நிலையில இருக்கவங்களுக்கு எதை கேட்பாங்க, மேல மேல எனக்கு இறைவன் தான் வேணும். அந்த தேடுதல் உணர்வு, அந்த அறிவு, நான் யாருன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, நம்ம ரமணன் சொன்ன மாதிரி நான் யாருன்னு சொல்லி அந்த தேடுதல் வந்து வரும். அந்த தேடுதலோட விளைவு இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தும் பொழுது இந்த 4 நிலையும் நமக்கு ஒன்னா கூடும் பொழுது பாத்தீங்கன்னா அப்ப தன்னால அங்க இருக்கிற ஏதோ ஒண்ணு மலர்ந்து நமக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தும். அதுதான் சூட்சும உடலுக்குள்ள நம்ம ஏற்படுத்தணும் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த ஆனந்தம்ன்றது இப்ப ஒரு சின்ன சின்ன டிராப்பா ஒரு துளியா, அதுலயும் டிராப்னா அது சொல்ல முடியாது, வெறும் புலன்கள் வழியா அதை எடுத்துட்டு வந்து இன்னும் அதை வீண் அடிச்சுட்டு இருக்கோம் அந்த சக்தியை வச்சு. இன்னும் உள்ளுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அது டிராப்பா நமக்குள்ள இருந்து விழ ஆரம்பிக்கும். அதை விழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த இதை நம்ம சுவைக்கிறோம் உள்ளுக்குள்ள. அதனாலதான் என்ன பண்றோம், பயிற்சி பண்றோம். இப்ப பயிற்சியில என்ன பண்றோம், மூச்சை வந்து கதகதப்பு சக்தியை மாத்துறோம். இன்னும் இந்த கதகதப்பே ஒரு பெரிய ஒரு மலர்ந்த ஒரு உணர்வா மாறும்பொழுது உள்ளுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய அந்த தேன் மாதிரி அது வெளிப்படும். அந்த சுவை அது இன்னும் அதாவது உன்னை சாப்பிட்டோன்னா நமக்கு இன்னும் நல்லா இருந்தா இன்னும் கேட்கறோம்ல, அந்த மாதிரி இந்த நிலைக்குள்ள இருந்து நம்ம அனுபவிக்க பாத்தீங்கன்னா வெளி இதெல்லாம் நமக்கு எப்படி வெளி இதுல பார்த்த உடனே மனம் போகாதோ அப்போ உள்நோக்கி போகும்பொழுது இதுல இருந்து பிறக்கக்கூடிய ஒரு சொட்டோ அதுதான் தேன். அதை நம்ம உள்வாங்க ஆரம்பிப்போம், சுவைக்க ஆரம்பிப்போம். அந்த சுவைன்றது அந்த சுவையாவும் அந்த தேனாவும் இருக்கிறது தான் அம்பாலும் சிவனும் சக்தியும் எங்க இருக்காங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே நமக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இந்த இடத்துலதான் இருக்காங்க, இந்த மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப நம்ம சிவனும் சக்தியை நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும், போய் 4 தடவை தேங்காய் பழம் உடைச்சு வச்சுட்டு வர முடியாது. உள்ளுக்குள்ள நம்ம சூட்சும உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய எண்ண உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும், நல்ல சாத்வீகமான உணர்வுகளோட நம்ம இருக்கணும். சத்வகுணம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு தன்னால இந்த விசாரத்தோட நிலை வரும். இந்த மாதிரி நிலைமையில நம்ம தேடக்கூடிய அந்த சக்திய அந்த நிலையில இருந்து நமக்கு பெறக்கூடிய அந்த அனுபவத்தோட செயல், அந்த அனுபவம் அது என்ன கொடுத்தது, அந்த தீப்பெட்டியை தீபம் ஏற்றி வச்சோன்னா அந்த ஜோதியிலிருந்து உருவான அந்த சக்தி
அதுதான் அனுபவம். அந்த மாதிரி நமக்கு வந்து உள்ளுக்குள்ள சூட்சும நிலையில ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றங்களும் இந்த உணர்வுகளும் வெளிப்படக்கூடியதான் வந்து அனுபவம். அதுதான் வந்து நமக்கு இன்னும் மேல மேல நன்மை அளிக்கும். இதுதான் வந்து அனுபூதி அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும்? எங்க நமக்கு தடை இருக்குன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஸ்தூல உடல்ல இருக்கிறோம், நம்ம கிட்ட சக்தியும் இருக்கு. ஆனா அந்த சக்தியை எப்படி செலவழிச்சுட்டு இருக்கோம்? மனம்ன்ற ஒண்ணு வழியா கீழான செயல்களை செய்து எல்லாத்தையும் நானு நினைச்சு என்னுடைய உணர்வுகள் என்னுடைய சொந்த செய்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி கீழான நிலைகளுக்கு கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்கோம். என்ன ஆகும்? இங்க சக்தியும் வீணு, உடலும் பாழாகுது, அதுக்கப்புறம் நோய் உருவாகுது. எப்போ சக்தியில மாற்றம் ஏற்பட்ட உடனே குருஜி நமக்கு ஏற்கனவே அடிக்கடி நம்ம சொல்லியிருக்காங்க இதை வந்து, அதாவது நீங்க சக்தி உடல்ல உங்களுக்கு எனர்ஜியில வந்து பொல்யூட் ஆனாதான் அதுக்கப்புறம் அங்க இருந்துதான் உங்களுக்கு உடலுக்கு வருதுன்னு. அது ஏன் சொன்னாங்கன்றது இப்ப நல்லாவே புரியுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நிலையில மட்டும் இந்த வெறும் இந்த உடலோட மட்டும் வெறும் இந்த சதை பிண்டத்தோட உடல்னு கூட சொல்ல முடியாது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சதை பிண்டம் இந்த லெவலில் தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இதை இன்னும் நம்ம கோயிலா வச்சுக்க தெரியல. இந்த ஊன் உடம்ப ஒரு கோவிலாவும் உள்ளத்துக்குள்ள இருக்கிறத வந்து உணர்வே இறைவனும் நமக்கு வச்சுக்க தெரியல. இன்னும் நம்ம வந்து இதை பாழடிக்கிறோம். இப்படி இல்லாம இந்த சக்தி உடலுக்குள்ள குருஜி சொன்ன மாதிரி இந்த சக்தி உடலுக்குள்ள ஏற்படுத்த உங்க எண்ணங்கள் என்ன பண்ணுது? உங்களுக்கு சக்தி இருக்கு, ஆனா எண்ணங்களால என்ன பண்றீங்க? பொல்யூட் பண்ணிட்டோம்னு என்ன ஆகுது? சக்தி உடல்ல நிறைய ஓட்டைகள் விழுது. இதுதான் நோய்கள்னு சொல்றோம். அந்த நோய்கள் தான் அதுக்கப்புறம் உடம்புக்கு வருது. உடம்புக்கு நேரடியா உடனே வந்து உடம்புக்கு வந்துடுறது இல்ல. இங்க சக்தி உடலை எவ்வளவு விதி வினையால நம்ம பொல்யூட் பண்ணி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து வெளியில நோயா வரும், வெளியில உடம்புக்கு வரும். இப்ப நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணணும். எங்க பண்ணணும்? மனநிலையில மாற்றத்தை உருவாக்கணும். அதனாலதான் நல்ல எண்ணங்களை சொல்லுங்க, விட்டு கொடுத்து போங்க, சாத்வீகம் உணவுகளை உண்ணுங்க. இதெல்லாம் எப்படி வரும்னா நம்ம சாப்பிட்ற உணவுல தான் இருக்கு. உணவுல வந்து நம்ம ஆக்ரோஷமான அதிகப்படியான ஹெவியான அந்த மாதிரி உணவுகள் வேண்டாத இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற குணங்கள் பெறப்படுது. அப்ப ஏன் குணம் உருவாகிறதுன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுது. நம்ம ஏன் எந்த குணத்தால செயல்படுறோம், நமக்கு எப்படி உருவாகிறதுன்றதும் தெரியுது. குணங்கள்ன்றது ஏன் 3 வகையா இருக்குன்றது தெரியுது. அடுத்து நாம வந்து இந்த உடம்புன்றது இந்த உடம்புல மட்டும் இல்லை, வெறும் இந்த சதை மட்டும் இல்லைன்றது தெரியுது. அடுத்து இந்த உடம்பை எப்படி கோவிலா மாத்தணும்ன்றது அறிவும் புரியுது. அப்ப நம்ம இந்த நிலையில இதெல்லாம் இருக்கு. இதுக்கு அடுத்ததெல்லாம் இன்னும் பார்க்க போனா இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் அதுக்குள்ள எப்படி மாற்றத்தை உருவாக்கணும்னா அதெல்லாம் தனியா இருக்கு. முதல்ல நமக்கு தேவையானது சூழ உடலையும் அடுத்து இந்த சக்தி எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த சக்தியையும் உபயோகப்படுத்தி எண்ணங்களை தூய்மையாக்கும் பொழுது இது 3 ஒன்னா சேர்ந்தாலே போறோம், நல்ல உணர்வுகள் பெறப்படும். இந்த 3 இருக்கும் பொழுது உடம்புக்குள்ள அதிகமான சக்தியோட ஓட்டம் இருக்கும். சக்தியோட ஓட்டம் இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனை வந்து மேலான சிந்தனைகளா இருக்கும், அமைதி உள்ளவங்களா இருப்பாங்க, எதையும் தனக்குன்னு விரும்பாதவங்களா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு எண்ணம்? எல்லாருக்கும் கொடுத்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இங்க எதுவுமே என்னுடையது கிடையாது, எல்லாமே எல்லாருக்கும் உண்டது, இங்க நான் வந்து இங்க நான் இருக்கிறேன், என்னுடைய இருப்பு இருக்கிற வரைக்கும் நான் தற்காலிகமா இங்க இருந்து எல்லாம் செய்யறேன் அப்படின்னு இதுதான் குருஜி சொல்லிட்டு இருக்காங்க. குருஜியோட இது சொல்றது கூட காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சூட்சும உடல்ல இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து மனோநிலைன்றது கிடையாது, எண்ணம்ன்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து தேவையானது என்ன? அறிவு நிலையில இருக்கிறாங்க. எண்ணத்தை தாண்டி அறிவுக்கு வந்துட்டாங்க. அறிவு நிலையில இருக்கும் பொழுது அறிவோட அந்த வெளிப்பாடு தான் இந்த சூட்சும நிலை வழியா அந்த எனர்ஜி வழியா அவங்களுக்கு கேட்கறது. ஏன்னா இதெல்லாம் இங்கெல்லாம் இப்படி இருக்கு, சாத்வீகமா இருக்கட்டும், எப்பொழுதும் வந்து எல்லாரும் அமைதியா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி உணர்வுகள் பிறக்கட்டும் அப்படின்றத திருப்பி திருப்பி கேட்கறாங்க. ஆக நம்ம இங்க ஒரு நிலையில இல்லைன்னு தெரியுது, ஒரு நிலையில இல்ல, நமக்குள்ள உருவாகிற குணங்களும் நம்மளோட இது இல்ல. அதுக்கெல்லாம் காரணம் விதி வினைன்னு சொல்றோம். நான் என்ன பண்ணினாலும் இப்போ நல்லா பண்ணினா மாதிரி இருக்கு, 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்றோம். விதியும் வினை ஏன்னா ஏற்கனவே முன்பதிவுகள்லாம் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிறோம். அதெல்லாம் எங்க இருக்குன்னு அதையும் சொல்றாங்க. அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா உங்களுடைய காரண சரீரத்துக்குள்ள இருக்கு. இதை தாண்டி காரண சரீரம் இருக்கு. ஏன்னா அதுக்குள்ளதான் இப்ப நம்ம எல்லாம் பண்றதுக்குள்ள எது எல்லாமோ அதுதான் வாங்கி வச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அது இறைவனுடைய நிலை, இறைவனுக்கு சம்பந்தப்பட்ட உணர்வு அது. அதனாலதான் உள்ள சொல்றோம், உள்ள இறைவன் வந்து அந்தர்யாமியாக பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம செயல்களுக்கு எந்த இதுவும் சொல்றது இல்லை, தடையே சொல்றது இல்லை. நம்ம என்ன பண்ணினாலும் நம்ம என்ன நினைச்சாலும் என்ன பண்ணினாலும் தடையே சொல்றது இல்லை. ஏன் அப்ப அந்தர்யாமியா உள்ள இருக்கிறாருன்னுட்டா அவர் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்காரு. உனக்கு அந்த அனுபவங்கள் வரும். அனுபவங்கள் வரும்பொழுது நீயே புரிஞ்சு நீ என்னை தேடும் பொழுது நான் உன்னை நிச்சயம் உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவேன். அந்தர்யாமியா உள்ள இருக்காரு. அப்ப அதனால சொல்றோம் ஆத்மான்றது அழிவில்லாது. நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்குன்னு ஏன் சொல்றேன்னு கேட்டா இதனாலதான் சொல்றோம். உள்ளுக்குள்ள அதை ஒளியே அசையாம இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்க முதல்ல உங்களை தூய்மையாக்கி எல்லாம் பண்ணி
அதுக்கப்புறம் இந்த சூழ உடல், சூட்சும உடல், எண்ணத்துல பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியை ஏற்றி வச்சோன்னா அந்த ஜோதியிலிருந்து வரக்கூடிய இந்த பிராணசக்தி வெளிவரும். அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தி அப்ப வந்து பியூரிட்டியான சக்தியா வரும். அப்போ பியூரிட்டியான சக்தியா வரும்போது அது நமக்கு மட்டும் உபயோகம் இல்லை, எல்லாம் அந்த இடத்துக்கே உபயோகம், பிரகாசம் மாற மாதிரி எல்லாருக்கும் உபயோகப்படும். இந்த நிலையில தான் இப்படிலாம் இருக்கு. ஆக நம்மளுடைய வந்து எண்ணம்ன்றது எப்படி பொல்யூட் பண்ணுது நம்ம சக்தி உடல. சில நாள் வந்து எண்ணத்தை மாத்திக்கோங்க, மனசை மாத்து மன்னனாக வாழுன்னு குறிஞ்சி சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த இதுல கூட கொடுத்துருக்காங்க பாபாஜியே. அது எதுக்குன்னு சொல்றாங்கன்னா இதுதான். ஏன்னா உங்களுடைய சூட்சும உடல்ல நீங்க தடைகளை ஏற்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்ப நம்மளுடைய சூட்சும உடல் சரீரத்தை காட்டினாங்கன்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓஹோ, நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் வந்து அடைப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் பாதிப்புகளை உண்டு பண்ணி வச்சிருக்கோம், ஐயோ இதை பண்ணக்கூடாது. அதுதான் திருப்பி நமக்கு அடுத்த பிறவிக்காக நம்ம விப்பியே போட்டு வச்சிட்டோம். கர்மங்களால நம்ம உண்டாக்குனதை வச்சு நம்மளே அதை போட்டு வச்சிருக்கோம். இப்ப அதை எப்படி நம்ம அழிக்க முடியும் அப்படின்னு கேட்டா தியானத்தின் வழியா பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா தியான நிலையில இந்த சூட்சும சரீரம்னு சொல்லக்கூடிய அந்த சரீரத்துக்குள்ள நம்ம மாற்றத்தை உண்டு பண்றோம். தியானத்துக்குள்ள போகும்பொழுது எண்ணங்கள் இல்லை, அங்க வந்து எண்ணம்ன்றத ஒரு பகுதியே விலகிட்டதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த அறிவோடு சேர்ந்த அந்த உணர்வு வந்து நமக்குள்ள செயல்படுத்த ஆரம்பிக்குது. அறிவு எது கொடுக்கும்? அறிவுன்றது எது? குரு எந்த விதத்துல இருப்பாரு உங்ககிட்ட? எந்த விதத்துல இருக்காருன்னா நம்பிக்கை வழியா இருப்பார். நம்பிக்கை வழியா இருக்கும்பொழுது குரு அதுக்குள்ள இருந்து புரிய வைப்பார். இந்த நிலையெல்லாம் நமக்குள்ள ஏற்படுத்தி காமிப்பார். இதெல்லாம் உன்னோட தான் இருக்கு, உன்கிட்டே தான் இருக்கு, உனக்கு தான் நிகழ்வுகளாகவும் நினைவுகளாகவும் பெறப்பட்டு இருக்கு. இந்த நிலையில தான் எல்லா நிலையிலும் நான் இருக்கிறேன், கூட இருக்கிறேன். ஆனா நான் கண்ணிருந்தும் குருடரா இருக்காங்க குருஜி அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுக்குன்னு கேட்டா இப்படிதான். இப்படி நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உணராம இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து கீழான நிலைக்கு போயிடுறோம். ஆக முதல்ல நம்ம வந்து நம்ம மனசை மாத்தி நம்ம நல்லா வளர்த்த வெளியில வர வைக்கிறத விட முதல்ல ஆபத்துல இருக்கும்போது நம்மளை காப்பாத்திக்கணும்னு சொல்ற மாதிரி நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா சக்தி உடலை முதல்ல தூய்மையாக்கிக்கணும். ஏன்னா அதுல அந்த நிலையில தான் நாடிகள்லாம் அடங்கி இருக்கு. இப்ப நாடிகள்லாம் செயல்படக்கூடிய அந்த நிலையில சக்கரத்துக்குள்ள எல்லாம் நிறைய பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம மாற்றும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருந்து இந்த உணர்வோட நிலையெல்லாம் இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ பழக்கம் ஆயிடுச்சுன்னா நேரா அந்த ரூம்ல போய் இதை எடுத்துட்டு வரணும்னா நேரா போய் எடுத்துட்டு வர மாதிரி உங்களுடைய தேவைகளோ உங்களுடைய தேடுதல்களோ எது இருந்தாலும் நீங்க எங்க போய் கேட்கணும்? சக்தி வழியா, எனர்ஜி வழியா, மூச்சு வழியா. அதனாலதான் மூச்சுல ஏன் பயிற்சி பண்றோன்றது இப்ப புரியுது. மூச்சுல என்ன பண்றோம்? மூச்சுக்கு போய் அங்க கதகதப்பு சக்தியை அப்படியே பிடிச்சுருங்க. அந்த கதகதப்பு சக்தியோட உணர்வோட இருந்துட்டுருங்க. அப்படியே அதுல எவ்வளவு நேரம் நிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு அதுக்கான இதை கொடுக்கும். அப்படின்ற மாதிரி நம்ம பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வெளியில போய் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. உள்ளுக்குள்ள நம்ம செஞ்சுக்கலாம் போறோம். வெளியில இருக்கிறதுலாம் ஈர்ப்பு மாதிரி நம்மளை நோக்கி தன்னால வந்துடும். ஆக நம்ம உள்ளுக்குள்ள இப்படியெல்லாம் மாற்றத்தை உருவாக்கணும். உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்டீரியர் பயிற்சி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா வெளியில போய் உன்னை பார்த்து புலன்கள் வழியா அடையிறதை விட உள்ளுக்குள்ள ஒன்னே ஒண்ணு உணர்வை பிடிச்சி நகர்ந்த நம்ம உள்ள போனா ஈர்ப்பை நோக்கி நகரதை விட இருப்பை நோக்கி நகரும் பொழுது எத்தனை விதமான நன்மைகள் நமக்கு. நம்ம நன்மைகள் நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி வர சந்ததிகளும் நன்மை. வெறுமனே ஒரு காசு சேர்த்து வைக்கிறது சந்ததிகளுக்கு ஒரு பெருமை கிடையாது. நம்மளுடைய உடம்புக்குள்ள அணுக்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கி ஜீன் சொல்றோம் இல்லையா, நம்ம மாற்றத்தை உருவாக்கி நம்ம ஏற்படுத்தும் பொழுது நமக்கு பின்னாடி வரக்கூடிய அவங்களுக்கெல்லாம் வந்து நன்மை உண்டாகும். எல்லாருக்கும் நல்ல சிந்தனைகள் வரும். இருக்கிற வரைக்கும் நமக்கும் நல்லது செஞ்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்ல உணர்வுலாம் நம்ம இருப்போம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே இறைவனுடைய ஆட்சி. இறைவன் தான் இது எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்காரு. அவருடைய நாடகத்துல நம்ம பங்கேற்று நடிச்சுட்டு இருக்கோம். நாடகத்துல நடிக்க வந்ததுக்காகவே நம்ம வந்து அழக்கூடாது. இல்ல நமக்கு மட்டும் இந்த வேஷம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் இறைவன் பர்ஃபெக்டா பண்றாரு. அப்போ அவருடைய இதுல நான் இணைஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதை கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு இதுக்கு ரோலை கொடுத்துருக்காரு. இந்த ரோல்ல நான் எந்த அளவுக்கு நான் சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சு என்னுடைய அனுபவங்கள் அனைத்தையும் அப்படியே உணர்வு பூர்வமா ஆக்கி அதையும் அவருடைய பாதங்களே சமர்ப்பித்து என்னுடைய இறைவா என்னுடைய இது முடிஞ்சிச்சுன்னா அவருடைய ஒண்ணு கலக்க வேண்டியது ஒண்ணுதான் நமக்கு இங்க செய்யக்கூடியது. அதனால இங்க எல்லாமே இப்படிதான் நடக்குது. அழகா இருக்கு. இப்போ உள்ளுக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது வெளியில இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதை விட்டுட்டு வெளியில பார்த்து வெளியில வந்து உன்னை ஜட்ஜு பண்ணி உன்னை கம்பேர் பண்ணி வச்சு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறதே தப்பு புரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த தப்பு புரிஞ்சு வச்சுக்கிறத வச்சு வெளியில ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணிக்கணும். முதல்ல அபிப்பிராயத்தை உண்டு பண்ணிக்கின்னு ஒரு எண்ணத்தை பார்க்கணும், அதை ஜட்ஜு பண்ணி அது இதுதான் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு தீர்ப்பை கொடுத்து பண்றது எந்த விதத்துல இப்ப இங்க வந்து செயல்பாட்டுக்குள்ள எந்த அளவுக்கு உண்மை. இப்போதைக்கு நிரந்தரமா இருக்கிற மாதிரி ஒரு நிலையை கொடுத்தாலும் அதுல சக்தி உடல்ல என்னென்ன விதமான துன்பங்களை கொடுத்துருக்கு,
எத்தனை விதமான பொல்யூட் பண்ணி எத்தனை விதமான ஓட்டைகளை போட்டிருக்கு, அந்த சக்தி உடலுக்குள்ள எத்தனை விரயம் ஆயிருக்கு. அப்ப விரயம் ஆகும்போது இன்னைக்கு நல்லா இருக்கிற ஒண்ணு 6 மாசம் கழிச்சா நோயா வரும். அப்ப நிச்சயமா அது வந்து துன்பமா மாறும். இப்படி இன்பம் துன்பம்ன்றது ஏன் வருது? இப்ப இன்பம் துன்பம்னா என்னன்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம சக்தி உடல் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றங்கள் தான். இப்ப முதல்ல என்ன பண்ணணும், முழுக்க முழுக்க பயிற்சிக்குள்ள இருக்கணும். பயிற்சிக்குள்ள இருந்து மூச்சை கவனிச்சு நிறைவா எல்லாமே உன்னுடையது, பாபாஜியோட அனுகிரகத்தால அவருடைய அருளால எல்லாமே நடக்குது. இதை கொடுக்கறதும் பாபாஜி, இதை வெளிப்படுத்துறதும் பாபாஜி, எல்லாமே பாபாஜியோடதுன்ற அறிவை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு இங்க எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா சிறப்பா நடக்கு. அப்போ ஆனந்தன்றது ஒண்ணு நோக்கி நம்ம இல்லை, அந்த ஆனந்தமா தான் நம்ம இருக்கிறோம். அதுக்கு ஒன்று தனிப்பட்ட முயற்சியில உன்னை தேடி போய் அதை ஒன்று ஆனந்தம் அடையணும்ட்டு இல்லை. இதெல்லாம் நம்ம உருவாக்கும் பொழுது நமக்குள்ள வெளிப்படுற நிலை ஆனந்தம். நான் ஆனந்தமா இருக்கிறேன்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் தேவையில்லை. காரணம் இல்லாத ஒரு ஆனந்தம் உண்மையான ஆனந்தம். காரணத்தோட இருக்கிற ஆனந்தங்கள்லாம் அது ஆனந்தம் கிடையாது, இது ஒரு சந்தோஷம், தற்காலிகமான நம்ம ஒரு நிகழ்வுகளால ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்தோஷம். அப்ப ஆனந்தன்றது என்ன இருக்கு, எனக்குள்ளே அது மலரணும். அதை மலர்ந்தாதான் அது வந்து ஆனந்தம். அப்ப மலர்றதுதான் என்ன சொல்றாங்க, 1000 இதழ் தாமரை. உடனே கற்பனையா உடனே ஒரு தாமரை மலர்ந்து வந்து ஒண்ணா நமக்கு இது பண்ணி அப்படிலாம் இல்லை. அந்த உணர்வு அந்த அளவுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு தன்மைக்கு போய் நமக்குள்ள சக்தி உடலை முழுக்க நிரம்பி உணர்வு பூர்வமா ஆகி அது ரெண்டும் இணைஞ்சு அந்த நிலையில உருவாதான் சத்து சித்து இணைஞ்ச உடனே வரக்கூடியதான் ஆனந்தம்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த நிலை உருவாகி நமக்குள்ள வரும்பொழுது அந்த ஆனந்தம் அது அதுவாகவே இருக்குதுன்றதை வெளிப்படுத்திக்கும். அப்போ வெளிப்படுத்தும் பொழுது அதுக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எதுவும் தேவை கிடையாது, அது எப்பொழுதும் அப்படியே இருக்குன்ற உண்மை புரியும். இதுதான் தியானத்தில் விளக்கியிருக்காங்க. இன்னும் மேலே மேலே இன்னும் அது எப்படிலாம் நம்ம வந்து வெளியில இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம், ஒன்று பழகிட்டோம்னா இன்னும் அது எப்படி என்னென்ன இதெல்லாம் மாற்றம் கொண்டு வரலாம். ஒரு சமைக்க தெரிஞ்சிச்சுன்னா அதில் இந்த மாதிரி சமைக்கலாம், அப்படி சமைக்கலாம், இப்படி சமைக்கலான்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை எப்படியெல்லாம் இயக்கலாம், எப்படியெல்லாம் அது உணர்வுகள் வெளிவருது, அந்த உணர்வுகளை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம், அதை எப்படி இன்னும் மேலே பாசிட்டிவாக மாற்றலாம், இதெல்லாமும் நமக்கு நிறைய சொல்லித்தர போகிறாங்க. எல்லாருக்கும் நன்மைக்காக தான் பாபாஜி கொடுத்துட்டு இருக்காங்க. பாபாஜி நமக்காக இதை கொடுத்துட்டு இருக்கிறது நிதர்சனமான உண்மை. இதை எல்லாரும் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு எடுத்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு புரிஞ்சு எடுத்துக்கிறது மட்டும் இல்லை, அதை செயல்படுத்துகிறோமோ, செயல்படுத்தி அதில் ஏற்படுத்தக்கூடிய அந்த அனுபவம், செயலால் வரக்கூடிய அனுபவம் தான் உண்மை. அதை வெளிவரும் பொழுது அது வந்து பாபாஜியோட அனுகிரகமா அருளா மாறுன்றது உண்மை. இதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் இது உபயோகப்படும். ஹரி ஓம்.